சிபிஐ இப்போ சிபிஐ இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கேஸில் வந்துட்டு 3 மாதத்துக்குள்ளார சிறப்பான ஒரு குற்றத்தை தாக்கல் பண்ணி விரைந்து நீதி வந்து கிடைச்சது. அது வந்து நீதிபதிகளுடைய குழு தான் அது வந்துட்டு உடனே பண்ணாங்க. அந்த மாதிரியான விஷயம் தான் இதில் வந்து நம்ம வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அஜிமா ஃபேமிலி அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்குறாங்களா, இல்லை சிபிஐக்கு வந்துட்டு அவங்க விருப்பப்படுறாங்களா? இல்லை, சிபிஐ பொறுத்தவரை என்னுடைய இந்த வெப்பம் அப்போ இருக்கு மாதிரி தெரியல, அதனால கேட்குறாங்க. இல்லை, சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் அஜித்குமாருடைய குடும்ப வழக்கறிஞர் அப்படின்ற முறையில், பாதிக்கப்பட்ட தரப்பினரோட குடும்ப வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் நாங்கள் சொல்லக்கூடியதுன்னா எங்களுடைய தனிப்பட்ட கருத்து, சிபிஐ விசாரணை மேலும் தாமதமாக்கும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சிபிஐ விசாரணை மேலும் தாமதமாக்கும் நம்புகிறோம். அப்பேரான ஹென்ரி டிஃபெங் சாரும் சரி, நீதிபதி அவர்களும் சரி, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இதே போன்ற படுகொலை வழக்குகளில் சிபிஐ வந்து எந்த அளவுக்கு தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்றத நீதிபதி அவர்களும் சொன்னாங்க, நம்மளுடைய சீனியர் ஹென்ரி டிஃபெங் சாரும் சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து சிபிசிஐடி தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். சிபிசிஐடி எந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி, நீதிமன்ற கண்காணிப்பின் கீழே, நேரடி கண்காணிப்பின் கீழே மட்டும்தான் நடைபெறணும் அப்படின்றதான் எங்களுடைய 30 நாட்களுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்றதான் எங்களுடைய சிபிசிஐடி வித் ஜுடிஷியல் கண்காணிப்பின் கீழே நாங்கள் பண்ணணும்னு கேட்குறோம். கவர்மெண்ட் வந்து நிவாரணங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வேகம் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, எப்படி? இல்லை, காம்பன்சேஷன் பற்றி பின்னாடி பார்த்துக்கலாம். காம்பன்சேஷன் வேகம் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்களே, முதல்ல இருந்த ஒரு ஸ்பீடு அது எஃபெக்ட் இப்போ இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, விசாரணை அதிகாரியாக நீதிபதி அவர்கள் நியமிக்கப்பட்ட பின்னாடி அவங்க காவல்துறையிலேருந்து விசாரிக்கிறது முறையான்றது தெரியலை. காவல்துறை தரப்புலையும் அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐயா விசாரிச்சுட்டு இருக்கும்போது பேரலான இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் போகுமான்றது தெரியல. ஏற்கனவே ஏடிஎஸ்பி அவர்கள் தான் ஐஓவாக இருந்திருக்கிறாங்க. அவங்க கேஸ் ஃபைலெல்லாம் மாண்புமிகு நீதிமன்றத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ நீதிமன்றம் தான் இப்போதைக்கு பொறுப்பு. 6-7 வரைக்கும் ஐயா விசாரிப்பாங்க. நல்லா போயிட்டுருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் நான் தெரியப்படுத்த விரும்புகிறோம். நீதித்துறை மிக மிக சீரிய முறையில் நல்லபடியாக இந்த சாட்சிய விசாரணையை கொண்டு போகிறாங்க. அது எங்களுக்கு நீதித்துறை மேலே 500% நம்பிக்கை இருக்குங்க. முக்கிய சாட்சியானது அந்த வீடியோ தான். அதில் இந்த சக்திஸ்வரனுக்கு வந்து ஏதாவது இன்னமும் வந்துருக்கு, இப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அவருக்கு ஏதாவது மிரட்டலோ த்ரெட்டனோ எதாவது வந்ததா? இல்லை, நேற்று வந்து பிஸ்டல் ஏந்திய 2 காவலர்களை வந்து போட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து எந்த வித தொந்தரவும் இப்போ வரைக்கும் இல்லை. அதே போல் சக்திஸ்வரன் மட்டும் கிடையாது, சக்திஸ்வரன் சொல்லியிருக்காரு, பிற சாட்சிகளுக்கும் சொல்லியிருக்காரு, குடும்பங்களுக்கும் சொல்லியிருக்காரு, நேரடி சாட்சின்னு சொல்லியிருக்காரு. நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது, ஐயா வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இவருக்கு இன்னாருக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லலை. ஆல் ஐ விட்னஸ், ஆல் விட்னஸ்க்கு எல்லாருக்குமே சாட்சி கொடுங்கன்னு அந்த உத்தரவுலேயே இருக்குது. அதனால் நான் மீண்டும் மீண்டும் அரசை கேட்டுக்கிறேன். இதில் வந்து நேற்று கோயில் ஊழியர்கள், அந்த ஆட்டோ டிரைவரு எல்லாருமே வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கும் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்றதை நான் உங்கள்கிட்ட பணிவான ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.